ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியான சூப்பரான மனம் மணக்கிற தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குத்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு சேர்த்து 1-2 அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து 4 தக்காளி எடுத்துக்கோங்க. மேலே உள்ள பாகத்தை நீக்கிட்டு அந்த தக்காளி வந்து நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன எலுமிச்சை சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கையை வச்சு இப்படி மசிச்சுக்கோங்க. மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அரைச்சி அந்த மிளகு சீரகம் பூண்டு அது வந்து பாதியிலேருந்து சேர்த்துக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசத்துக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காய்ந்த மிளகாய் நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1-2 அரைச்ச அந்த மிளகு ரசம் கரைச்சி வச்சு அந்த தக்காளி தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரசத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தேவையான மறுபடியும் சேர்த்துக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு நல்லா கரையும். சூப்பரான மணம் மணக்கிற டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி. நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படி கமகமான மணக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயில் டைமில் அந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சி. இது வந்து சுட சுட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.